ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. ஒரு நல்ல விஷயம். திருமலைக்கு பெருமாள் தரிசனத்துக்கு போகும் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் 65 வயது உடையவர்கள் என்றால் உங்களுக்காகவே ஃப்ரீ தரிசனம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எப்படி அதை அப்ளை செய்ய வேண்டும் என்றால் வெரி சிம்பிள். உங்களுடைய ஆதார் கார்டும் நீங்கள் போகும் தேதியும் ஒவ்வொரு மாதம் 22ஆம் தேதியில் 3 மாதத்துக்கு முன்பாகவே ஆன்லைனில் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு சீனியர் சிட்டிசன் அல்லது ஹேண்டிகிராஃப்ட் இருப்பவர்களுக்கு உதவியாளருடன் பக்கத்தில் இன்னொரு நபர், உங்கள் மகனோ மகளோ பேரனோ பேத்தியோ, அவங்களுடைய ஆதார் கார்டும் உங்கள் ஆதார் கார்டோட பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஒரு சீனியர் சிட்டிசன் அல்லது ஒரு ஹேண்டிகிராஃப்ட் இவர்களுடன் ஒரு உதவியாளர் மட்டுமே தான் போக வேண்டும். பதிவு செய்து அந்த தேதிக்கு மதியம் 1 மணியிலிருந்து 3 மணிக்குள்ளாக மேல் திருப்பதி, அதாவது திருமலையில் அவங்க குறிப்பிட்ட அந்த இடத்தில் இருக்கும் அறைக்குள்ளே செல்ல வேண்டும். ஒரு தடவை நீங்கள் கேட்டு போனால் மறுபடி போகும் பொழுது ரொம்ப ஈஸியாக யாரையும் கேட்காமல் போய் வரலாம். பிறகு அந்த அறைக்குள்ளே போனதும் மதிய உணவு சுட சுட சாம்பார் சாதம், தயிர் சாதம், 2 வகை சாதங்கள் எவ்வளவு தேவையோ அளவில்லாமல் வயிறு நிறைய சாப்பிடலாம். குடிக்க தண்ணீர் வசதி, கை கழுவ, பாத்ரூம் போக எல்லா வசதிகளும் இருக்கின்றன. பிறகு சரியாக 2:45 அல்லது 3 மணி அளவில் நம்மை அந்த அறையிலிருந்து விட்டுவிடுவார்கள். நிதானமாக அந்த லைனில் சென்று தரிசனம் செய்து வரலாம். அந்த நேரத்திலே எந்த சேவா டிக்கெட்டுகளும், ஃப்ரீ தர்ம தரிசனம், ஸ்பெஷல் டிக்கெட்டு தரிசனம், ரெக்கமெண்டேஷன் தரிசனம், விஐபி தரிசனங்கள் எதையுமே அலோவ் பண்ண மாட்டார்கள், நிறுத்தி விடுவார்கள். சுமார் ஒரு நாளுக்கு ஒரு முறை 1000 பேருக்கு மட்டும்தான் இந்த சீனியர் சிட்டிசன்ஸுகளை தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுகிறார்கள். மிக மிக நிதானமாக கியூலைனிலே அனுப்பி அனைவருக்கும் எந்த சிரமம் தள்ளுவது எதுவுமே இல்லாமல் அவர்கள் அனைவருக்கும் தரிசனம் முடிந்த பிறகுதான் மற்ற தரிசனங்களை அலோவ் செய்கிறார்கள். அது இல்லாமல் ஒரு தலைக்கு ஒரு லட்டும் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. எக்ஸ்ட்ரா லட்டு வேண்டுமென்றால் காசு கொடுத்து எத்தனை லட்டுகள் வேண்டுமென்றாலோ வாங்கிக் கொள்ளலாம். நோட்: உங்களுக்கு கண்டிப்பாக 65 வயதாகி இருக்க வேண்டும். ஒரு சீனியர் சிட்டிசனுடன் இன்னொருவர் போகலாம். மனைவியாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் நோ அப்ஜெக்ஷன். இந்த வசதி நாங்கள் பயன்படுத்தி கொண்டதனால் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கும் ஷேர் பண்ணுகிறேன். கேட்டு பயனடையுங்கள். அப்படியே ஷேர் செய்து வீடியோ ஹைப் செய்யுங்கள். மற்றவங்களுக்கும் இந்த விஷயம் தெரியட்டும், பயனடையட்டும். வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி, நன்றி. மீண்டும் கேளுங்கள்.